தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என பணியாற்றுங்கள் என ஸ்டாலின் தெரிவித்தார். அதிக வெற்றி பெற்று தருவோருக்கே அமைச்சர் பதவி, சீனியாரிட்டி என்பது 2ஆம் இடம் என்றார். உறுதியாக வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். தான் மட்டும் இன்றி பிறரையும் வெல்ல வைத்து கட்சியின் வெற்றிக்கு உழைப்பவர்களுக்கு உண்டான பரிசு தேர்தலுக்கு பின் தேடி வரும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார். நான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சில நாட்கள் ஓய்வில் இருந்தேன் என துரைமுருகன் தெரிவித்தார். திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார். எரிபொருள் தட்டுப்பாடு என வதந்திகளை பரப்பி மக்களை பயமுறுத்தி குளிர்காய நினைக்கும் ஸ்டாலின், ராகுல் தலைமையிலான மக்கள் விரோத கூட்டணி அரசியலை முறியடிப்போம் என தமிழக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது என விதி உள்ளது. எனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளை மூடக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தாவேகாவைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பொதுவெளியில் தவறாக பேசுவது ஏற்புடையது அல்ல. ரஜினி ரசிகர்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என நைனா நாகேந்திரன் கூறினார். தாவேக தலைவர் விஜய் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என 24 மணி நேரமும் அறிவுரை வழங்குவதே திமுகவின் வேலையாகிவிட்டது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மழலை முதல் மூதாட்டி வரை எந்த பெண்களும் நிம்மதியாக வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் திமுக அரசின் முக்கிய சாதனை என கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற மனநிலையில் மக்கள் உள்ளனர். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறன் விஜய்க்கு மட்டுமே உண்டு என செங்கோட்டையன் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள RN ரவி புதுடில்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ், அன்புமணி இருவரும் மாறி மாறி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தந்தை மகன் பிரச்சினை நாளை சரியாகலாம். ஆனால் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த சென்னை ஹைகோர்ட் வழக்கு விசாரணைக்கான இடைக்கால தடையை ஏப்ரல் 10 வரை நீட்டித்தது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி நிறைவுற்ற நிலையில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. தென்னிந்தியாவில் ஆம் ஆத்மி கட்சிக்கு தமிழகம் மூலம் ஒரு வாய்ப்பு அமையவுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அதை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் ஆம் ஆத்மியின் தமிழ் மாநில தலைவர் வசீகரன். ஜூன் 11ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் பங்கேற்க வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்த நிலையில் போட்டியில் ஈரான் பங்கேற்கும் என ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. யார் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை கட்சிதான் முடிவு செய்யும். கட்சி என்ன சொல்கிறதோ அதைதான் செய்ய வேண்டும் என பாஜகவை சேர்ந்த குஷ்பு கூறினார். திமுகவுக்கு இது கடைசி தேர்தல் என்றார். சென்னையில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் 2ஆம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். மேலும் 25 நாட்கள் பரப்புரை குறித்தும் ஆலோசனை நடத்தினார். நேபாள பஸ் விபத்தில் பலியான தமிழர்களின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொன்னார். கரூர் மாவட்ட எஸ்பி பாரபட்சமாக நடப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் 4 மாவட்ட எஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கரூர், நாகை, ஈரோடு, விருதுநகர் எஸ்பிக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக தலைமையை ஏற்று விஜய் கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு லாபம், இல்லையென்றால் நஷ்டம் என ஜெயக்குமார் தெரிவித்தார். விஜயுடன் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை பழனிசாமி தெளிவாக தெரிவித்துவிட்டார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர், எனவே அவரது கருத்துதான் இறுதியானது என்றார். பாரதிய ஜனதாவுடன் யார் சென்றாலும் அவர்களுக்கு தோல்விதான். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததால் தான் 2001 திமுக தோற்றது. விஜய்க்கும் இதே நிலைதான் என என்டிஏ கூட்டணிக்கு விஜய் சென்றால் திமுகவுக்கு பாதிப்பா என்ற கேள்விக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என கடந்த தேர்தல்களில் வாக்குகள் குறைவாக பெற்ற வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வருகிற 36 நாட்களும் கண் துஞ்சாது அயராது உழைத்து வகுப்புவாத பாஜகவை திமுக கூட்டணி மூலம் தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுக்கின்ற மகத்தான களப்பணியில் ஓய்வறியாமல் உழைக்க காங்கிரஸ் கட்சியினரை அன்போடு அழைக்கிறேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்களிடமும் தொண்டர்களிடமும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே கூட்டணி தொடர்பான ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. வதந்திகளை பகிர வேண்டாம், வாய்மையை வெல்லும் என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் கூறியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்காது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார்.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர்களுக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தரை தனது இல்லத்திற்கு அழைத்து பாராட்டினார். ஸ்டாலினுக்கு கிரிக்கெட் வீரர்கள் இந்திய அணி ஜெர்சியை வழங்கினர். தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளன. தமிழக மக்கள் பாதுகாப்பின்மையை உணர்கிறார்கள். ரவுடிகளின் புகலிடமாக, கூலிப்படைகளின் ராஜ்யம் நடக்கும் இடமாக தமிழகம் மாற்றப்பட்டிருக்கிறது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். 5 மாநிலங்களில் மொத்தம் 2,18,807 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். தமிழகத்தில் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேஜ கூட்டணியில் தாவேகாவை சேர்க்க மத்திய அரசின் அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது உண்மையல்ல என பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாஜ எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை என்றார். சேலம் கோரிமேட்டில் 66 வயது மூதாட்டியை 2 பேர் கஞ்சா போதையில் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கின்றனர். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கஞ்சா புழக்கம் பெருகியுள்ளது. இது காவல்துறைக்கு தெரியவில்லை என்பதை ஏற்க முடியாது என அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜ, அதிமுக அல்லது சசிகலா, ராமதாஸ் உள்ளிட்டோரை தாவேகாவுடன் தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என நிர்மல்குமார் கூறியுள்ளார். விஜயின் வாக்கு சதவீதம் இதுவரை 15 முதல் 16% கடக்கவில்லை. கூட்டணி சேராமல் இந்த தேர்தலில் அவர் தனித்து போட்டியிட்டால் எதையும் வெல்ல முடியாது என சி ஓட்டர் நிறுவனர் யஷ்வந்த் தேஷ்முக் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பல்லு முளைக்காத குழந்தை முதல் பல்லு போன மூதாட்டி வரை யாருக்கும் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லை என நடிகை விந்தியா தெரிவித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஸ்டாலின் சொல்கிறார் என்றார். கோவை சம்பவம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் நடைபெறுகின்றன என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். இப்படியான சம்பவங்கள் கண்டிக்கத்தக்கவை. காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை குறித்து போலி செய்திகளை பரப்பும் போலி ஊடகங்கள் தானாகவே ஜோஷியம் பார்ப்பதை நிறுத்துங்கள். சட்டம் ஒழுங்கு சீரழிவை திசை திருப்ப இப்படி பொய் செய்தி பரப்புவது முற்றிலும் தவறு என்று தலைமை கூறியுள்ளது. உரிய ஆவணம் இருந்தால் பணம் பறிமுதல் செய்யப்படாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். கரூர் வழக்கு விசாரணைக்கு தமிழகத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அனுமதி வழங்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலம் என்பதால் அடிக்கடி டெல்லி வந்து செல்வதில் சிரமம் இருக்கிறது என்றார். சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் களப்பணி குறித்தும் பிரச்சார வியூகங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. விஜய் முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அனைத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் என செங்கோட்டையன் தெரிவித்தார். துணை முதல்வர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என மேடையில் உறுதிமொழி எடுத்த முதல்வர் ஸ்டாலினின் அவல ஆட்சியில் பெட்டிக் கடைகளில் கூட போதைப் பொருட்கள் சரளமாக கிடைக்கின்றன என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேஜா ஆட்சியின் கீழ் இந்தியாவை வளர்க்க வேண்டுமென்றால் தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ராம்மோகன் தெரிவித்தார். சென்னை மட்டுமின்றி மதுரையை வளர்க்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஊர்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்றார். திமுகவில் கருணாநிதியின் குடும்ப வாரிசு அரசியலும் திமுக அமைச்சர்கள் வாரிசு அரசியலும் தான் அதிகார மையங்களாக உள்ளது என உதயகுமார் தெரிவித்தார். திமுக தொண்டர்கள் யாரும் அதிகார மையத்துக்கு வரவில்லை என்றார். கரூர் சம்பவத்துக்கு இரவே பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்துவிட்டது. ஆனால் விளாத்திக்குளம் சிறுமிக்கு ஏன் இன்னும் அறிக்கை கிடைக்கவில்லை என நடிகை கௌதமி கூறினார். மேற்கு வங்கத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ அரசை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் பேரணி சென்றனர். கேரள சட்டசபை தேர்தலையொட்டி 47 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜ வெளியிட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன் கழக்கூட்டம் தொகுதியிலும் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கஞ்சரப்பள்ளி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். கச்சா எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவு உள்ளது. அனைத்து சுத்திகரிப்பு நிலையங்களிலும் உச்சபட்ச திறனுடன் செயல்பட்டு வருகின்றன. பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போருக்கு மத்தியில் ஆர்மூஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்த ஷிவாலிக் எல்பிஜி கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை அடைந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மேற்குவங்க டிஜிபி பியூஷ் பாண்டே, கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் சுப்ரதீம் சர்க்கார் உட்பட அதிகாரிகளை தேர்தல் கமிஷன் மாற்றியுள்ளது. புதிய டிஜிபியாக சித்நாத் குப்தா, கொல்கத்தா போலீஸ் கமிஷனராக அஜய்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பல நாடுகளின் கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியில் சிக்கித் தவிக்கும் அதே வேளையில் ஈரானுடனான இந்தியாவின் நேரடி உறவு நமது கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக பயணிக்க உதவியதாக ஜெய்சங்கர் கூறினார். புதுச்சேரி, அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது.
ஒடிசாவின் கட்டாக் நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த 10 பேர் உடல் கருகி பலியானார்கள். சட்டசபை மற்றும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக நிதியை விடுவிக்கக் கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு பணிகள் தொடங்கி இருந்தால் அந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டுள்ளனர். புதிய தலைமை செயலாளராக துஷ்யந்த் நாரியாலும் உள்துறை செயலாளராக சங்கமித்ரா கோஷையும் தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் மேற்குவங்க தலைமைச் செயலாளர் நந்தினி சக்கரவர்த்தி மற்றும் உள்துறை செயலாளர் ஜெகதீஷ் பிரசாத் மீனா ஆகியோரை அந்த பொறுப்பிலிருந்து இந்திய தேர்தல் கமிஷன் நீக்கியது. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு 12 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் மாசி பங்குனி விழாவில் நரிக்குறவர்கள் அலகு குத்தி தீச்சட்டி பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் சசிகுமார் சாமி தரிசனம் செய்தார். கோயில் வளாகத்தில் அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல இலவச பஸ் பயணம் தொடங்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் பயணம் செய்யலாம். மானாமதுரை தியாக வினோத பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். கரூர் புன்னம்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியின் 2 பஸ்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். நவராத்திரி, ரம்ஜான், குடிபாடவா ஆகிய பண்டிகைகளை முன்னிட்டு வரும் 19, 20 ஆகிய 2 தினங்கள் ராஜ்யசபாவுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்ய வரும் 28, 29 ஆகிய தினங்களில் ராஜ்யசபா செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் அருகே கூடலூர் கவுண்டம்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி 2 வீலரில் கொண்டுவரப்பட்ட 4.27 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பஞ்சு தட்டுப்பாடு காரணமாக நடப்பு மாதம் முதல் அனைத்து ரக நூல்களின் விலையும் ₹7 உயர்த்தப்படுவதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளது. போர் சூழல், இறக்குமதி வரி ஆகியவற்றால் ஏற்கனவே நஷ்டத்தில் உள்ள தொழில்துறையினர் நூல் விலையேற்றத்தால் அதிருப்தி அடைந்துள்ளனர். சட்டசபை தேர்தல் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், விசிக, நதக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால பிரதான அருவியில் மேம்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் எனும் புத்தகத்திற்காக எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் ஆம்பூர் அருகே அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜாவிடம் ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ₹1 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் அவினாசி சாலை மேம்பாலம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பைக்கில் உரிய ஆவணங்களின்றி பங்கஜ் என்பவர் கொண்டு வந்த ₹35 லட்சம் பறிமுதல் செய்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பெங்களூருவில் கடந்த 4 நாட்களாக 25,000 ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் ₹100 கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்தை விதி அமலான 12 மணி நேரத்தில் ₹1.5 கோடி ரொக்கம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என கூறினார். தந்தை மகன் பிரச்சினை நாளை சரியாகலாம், ஆனால் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என பாமக தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட் கருத்து தெரிவித்துள்ளது. துபாய் விமான நிலையம் அருகே ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் சென்னையில் இருந்து 200 பயணிகளுடன் துபாய்க்கு சென்ற எமிரேட்ஸ் விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்தது. திருச்சி முசிறி அருகே காவிரி ஆற்றங்கரையில் 10ஆம் நூற்றாண்டு சோழர் கால சிற்பங்கள் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. கல்வெட்டு ஆய்வாளர்கள் நேரில் ஆய்வு செய்து உறுதி செய்தனர். தங்கம் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் ₹1,17,680 விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ₹50 குறைந்து 1 கிராம் ₹14,710 விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹4 குறைந்து 1 கிராம் ₹276 1 கிலோ ₹2,76,000 விற்கப்படுகிறது. +2 அரசு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 8 முதல் 20ஆம் தேதி வரை நடக்கும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 77 சுங்கச்சாவடிகளில் 66இல் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணங்களை மாற்றியமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது.
மற்ற சுங்கச்சாவடிகளுக்கான கட்டண உயர்வு செப்டம்பர் மாதம் அமல்படுத்தப்படும். ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வரும் ஓம் பிரகாஷ் 4ஆம் ஆண்டு மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். அவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே இளைஞர் ஒருவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. கேரள மாநிலம் திருவிதாங்கூர் கவுடியார் அரண்மனையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால தங்க நகைகள், நவரத்தினங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் பேரூர் கடை போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை மாதவரத்தில் ரவுடி தொப்பை கணேஷ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 25 லட்சம் ரூபாய் மற்றும் 15 சவரன் நகை கொள்ளை வழக்கில் கைதான கணேஷ் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை அதிநவீன போர் விமானமான Su-57 விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்துள்ளது. 2 இருக்கைகள் கொண்ட இந்த வகை விமானங்கள் அமெரிக்காவின் F-35 விமானங்களுக்கு இணையானவை என கூறப்படுகிறது. ஈரானிடமிருந்து ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் அது நாட்டோ அமைப்பின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். உதவ முன்வராத நாடுகளை நான் நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றும் மிரட்டியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக போலியாக சித்தரிக்கப்பட்ட AI வீடியோவை பரப்பிய இந்தியர்கள் 19 பேர் உட்பட 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக UAE அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. துபாயில் இன்று நடந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்குகள் முற்றிலும் சேதமடைந்தன. இந்நிலையில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் விமான சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக நட்பு நாடுகள் ஹார்முஸ் நீரிணை வழியாக போர்க்கப்பல்களை அனுப்ப உள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்பும் திட்டம் இல்லை என ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அறிவித்துள்ளன. துபாய் விமான நிலையம் அருகே உள்ள எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. பற்றி எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக கட்டுப்படுத்தினர். துபாயிலிருந்து இயக்கப்படும் விமான சேவைகளை எமிரேட்ஸ் நிறுவனம் உடனடியாக நிறுத்தியது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக வதந்தி பரவி வரும் சூழலில் அவர் உயிருடன் இருந்தால் தேடிப்பிடித்துக் கொள்வோம் என ஈரான் புரட்சிகர காவல்படை உறுதியாக தெரிவித்துள்ளது. உலகின் எந்த பகுதியிலும் உள்ள ராணுவத்தை விட எங்களிடமே மிக வலிமையான ராணுவம் உள்ளது. இதில் போட்டிக்கு இடமே இல்லை. மக்கள் இதை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். நாங்கள் எங்கள் பணியை வெற்றிகரமாக முடிப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட்டுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கௌரவித்தது. வங்கதேசத்திற்கு எதிரான இருதரப்பு தொடர்களிலேயே பாகிஸ்தான் வெற்றி பெற முடியாத நிலையில் ICC கோப்பையை என்ன திருடியா கொண்டுவரப் போகிறீர்கள் என முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கம்ரான் அக்மல் தெரிவித்துள்ளார். 2027 உலகக்கோப்பை எங்களின் முக்கியமான இலக்கு என இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்தார். எந்த ஒரு வடிவத்திலும் நாட்டிற்காக உலகக்கோப்பையை வெல்வதுதான் எங்களின் இறுதி இலக்கு என்றார். ஆதித்யாதர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்துள்ள துரந்தர் 2 மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தின் முன்பதிவு கடந்த வாரம் துவங்கியது. இன்றைய நிலவரப்படி 100 கோடி வசூலை கடந்துவிட்டதா. இந்தியாவில் மட்டும் 60 கோடி, வெளிநாடுகளில் சுமார் 40 கோடி என இதுவரையில் முன்பதிவு ஆகியுள்ளதா. ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் டெக்ஸ்லா எனும் படத்தில் நடிக்கிறார் ஜெய். இது தவிர புதிதாக சக்தி ராஜசேகரன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார். சமகாலத்தில் பெருகி வரும் முக்கியமான சமூக பிரச்சினையை மையமாக வைத்து ஆக்ஷன் த்ரில்லராக இந்த படம் உருவாகிறது. சென்னை திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடக்க இருக்கிறது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பாக தணிக்கைக் குழு நாளை ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. நாளை நடைபெறாவிட்டால் மார்ச் 19ஆம் தேதி நடைபெறும் என தகவல். டியூட் படத்தை இயக்கிய கீர்த்தீஸ்வரன் அடுத்து சிம்புவை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார். இதற்கான பணிகள் நடக்கும் சூழலில் நாயகியாக டியூட் படத்தில் நடித்த மமிதா பைஜுவையை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவரும் சம்மதம் சொல்லியுள்ளாரா. மமிதா நடிப்பில் ஜனநாயகன், கர, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. ஒவ்வொரு வாரமும் குறைந்தது 4-5 படங்கள் வெளியான நிலையில் இந்த வாரம் மார்ச் 19 கென் கருணாஸ் இயக்கி நடித்துள்ள யூத் படம் மட்டுமே வெளியாகிறது. தவிர ஹிந்தி படமான துரந்தர் 2 தமிழில் டப்பாகி ரிலீஸ் ஆகிறது. தேர்வுகள், சட்டசபை தேர்தல் போன்ற காரணங்களால் இந்த வாரம் ரிலீஸில் சுணக்கம் நிலவுகிறதா. ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் நடித்து மார்ச் 19 வெளியாகும் தெலுங்கு படம் உஸ்தாத் பகத்சிங். இப்பட விழாவில் பேசிய அவர், ஒவ்வொரு படமும் வெற்றி பெற வேண்டும், அதில் என் படமும் இருக்க வேண்டும். ஆன்லைன் மோதல், ரசிகர்களுக்கிடையேயான சண்டை இல்லாமல் ரசிகர்கள் அவர்களது அபிமான ஹீரோக்களின் படங்களை பார்த்து ரசிக்க வேண்டும். திரையுலகத்திற்கு இன்னும் நிறைய ஹீரோக்கள் வர வேண்டும். அதிகமான படங்கள் வந்தால்தான் சினிமாவை நம்பியிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ முடியும் என்றார்.
சிறந்த படம், இயக்குனர், துணை நடிகர், படத்தொகுப்பு, சிறந்த நடிகர் தேர்வு, திரைக்கதை என மொத்தம் 6 ஆஸ்கர் விருதுகளை ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் வென்றுள்ளது. இயக்குனர் நந்தா பெரியசாமி கடைசியாக 2024 இயக்கிய படம் திருமாணிக்கம். சமுத்திரக்கனி, அனன்யா நடித்தனர். விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றது. இப்படத்தின் திரைக்கதையை புத்தகமாக வெளியிட்டுள்ளார் நந்தா பெரியசாமி. மேலும் இப்படம் புதுடெல்லி திரைப்பட விழாவிற்கும் தேர்வாகியுள்ளது.